காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரேண்டம் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு கிளிப்பாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரப்போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி, ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் என்னோடய ஷாப்பிங் ஹால் வந்து இருக்க போது என்னோடய ஜும்கா கலெக்ஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான நம்ம தமிழ் ஹவுஸ் ஹோல்ட், சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்டில் வந்து செய்கிற ஒரு ரெசிபி. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 கப் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணணும். என்னென்னு பார்த்திங்கன்னா சோம்பு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, உப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலாம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்புலாம் நல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சி நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து வேக வச்சும் பண்ணலாம். இட்லி குண்டானில் வந்து வேக வச்சு பண்ணலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கேன். பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேர் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இட்லி குண்டானில் வேக வைக்காமல் நம்ம குழம்பு கொதிக்கும் போதே இந்த பச்சை உருண்டையை அப்படியே எடுத்து வேக வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொரிச்சு எடுப்பாங்க, இல்லைன்னா வேக வச்சு எடுப்பாங்க. ஸோ நமக்குலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 2 மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் பொரித்து 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிறவெல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நானே எல்லாம் பருப்பு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நான் அது இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரல நம்ம வதக்கி எடுத்துப்போம். பூண்டு வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரல நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கல்லுப்பு இல்லை நார்மல் சால்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாப் பண்ண தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தட்டு போட்டு மூடி குழையிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எந்த குழம்பா நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே தக்காளி வெங்காயம் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது. ரெண்டுமே மர்ஜ் ஆகி வேகணும். அப்போ தான் வந்து எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சி வெந்ததோ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெயிலே நல்லா சுருள நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் தீயாமல் இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னே நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரல நம்ம கொதிக்க விடலாம். குழம்பு கொதிக்க விடும்போதே நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்துருக்க உருண்டையை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த டைம்லேயே சேர்க்கும் போது நல்லா இந்த காரம், உப்புலாம் வந்து அந்த உருண்டையில் இறங்கி நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா அதனால் இந்த டைம்லேயே நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பீங்க வெங்காயம் வதங்குறதுக்காக. கொஞ்சமாக பார்த்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவுக்கு கொதித்து பச்சை வாசனை போதோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கும்.
இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்கேன். அதை நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப கொதிக்க வச்சா திரியாக ஆகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சேம் டேவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம். பெட்ஷீட் மாற்றலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருந்தேன். இதில் வந்து உங்கள் டிப்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து பெட்ஷீட் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த பெட்ஷீட் போடுறதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு டாஸ்க். இது வந்து கண்டிப்பாக 2 பேர் இல்லாமல் போடவே முடியாது. நாங்கள் வந்து கிங் சைஸ் பெட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பெட்ரூம் வந்து ரொம்ப சின்ன பெட்ரூம். இந்த பெட் வந்து ஓரமாக இருக்கும். நம்ம சைடில் வந்து ஆல்ரெடி எங்கள் அம்மா அப்பாவோட பெட் இருக்குது. அது போட முடியாதனால சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ப்ளைவுட்லாம் இருக்கும். அந்த சைடு என்னால் போய் போட முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி 4 கார்னர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு 2 சைடுமே வந்து டக்குன்னு பண்ணிவிடுங்க. டக்குன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தலை கார்னர் ஒரு சைடு டக்குன் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கால் வைக்கிற கார்னர் அதே ஆப்போசிட் சைடு வந்து டக்குன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பெட்ஷீட் வந்து டைட்டாக போய் ஃபிட் ஆகும். ரெஃப்ரெஷிங் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நான் வந்து ஜவாது பவுடர் வந்து நம்ம பெட்ஷீட் கார்னர்லாம் தடவி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலிங் இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். பெட்ரூம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். அதனால் எந்த அளவுக்கு நம்ம அது வந்து வாசனையாகவும் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் என்னோடய ஃபேவரட்டான பார்ட் என்னோடய ஜும்கா கலெக்ஷன்ஸ், இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ட்ரெடிஷ்னலான ஜும்கா, லக்ஷ்மி ஜும்கா. மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஃபேஸ், அதை சுற்றி வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்கும். கீழே வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி, கீழேயுமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கும். இது ட்ரெடிஷ்னலான ஒரு பட்டு பாவாடை, பட்டு புடவை, பட்டு தாவணிக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு செட்டு. இது ரொம்ப பிடிச்சிருந்து. ப்ரைஸ் வந்து ஒரு 750 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆஃப்லைனில் வாங்கினது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குந்தன் செட்ஸ், ஒரு நார்த் இண்டியன் கலெக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டட்டு மாதிரி, அதுக்கப்புறமா கீழே ஒரு ஹேங்கிங் வச்சு அதில் ஒரு ஃப்ளார் அண்ட் ஒரு செமி மூன் மாதிரியான ஒரு டிசைனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேயிஷ் கலரில் இருக்குது வித் ஒயிட் குந்தன். செமி சர்க்கிள்லேயும் கீழே ஒரு ஹேங்கிங் வச்சு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரே பீட்ஸு, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸான பீட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரே எனாமல் வச்சுருந்த கலெக்ஷன்ஸ். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 250 ரேஞ்ச் வரும். அதுவும் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் நினைக்கிறேன், பாடி சரவணா. நெக்ஸ்ட் இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஜும்கா மாதிரி இருக்கும். வித் பார்த்திங்கன்னா ரெட் குந்தன், ஒரு ரவுண்ட் குந்தன் இருக்கும். அதுக்கப்புறமா அதை சுற்றி ஒரு சின்ன வந்து ஒரு மெரூன் கலரான குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஹேங்கிங் வந்து சின்ன ஜும்காஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் பேர்ல்ஸ் இன்சைட். பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ஜும்கா செட் தான். இது போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு நெக்லஸ், எந்த நெக் பீஸுமே போட வேணாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜும்கா. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 250 அந்த ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லாங்கான இயரிங் தான் வித் ஸ்டட்டு வந்து இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து ஒரு பிங்க் கலர் பீட்ஸ் வித் கோல்டன் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஆனால் அது கலர் வந்து கொஞ்சம் ஃபேடானதுனால உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் தெரியாது. இதுவுமே வந்து ஒரு சூப்பர் அண்ட் ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷன் என்னோடது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அதனால இது ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கோல்ட் அண்ட் ப்ளூ கலர் பீட்ஸ் வச்சுருக்க ஒரு இயரிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்லேயும் ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாரை சுற்றி ஒரு சின்ன பீட்ஸ், கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். இதுவுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன், என்னோடய ஃபேவரட்டான கலெக்ஷன். இதில் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி. இதுவுமே ஜும்கா தான், ஒரு டான்ஸிங் கேர்ள் மாதிரி ஒரு ஜும்கா. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 2 இயர்ஸ் தான் தெரியல. ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அந்த டைமில் வாங்கின இயரிங் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கீழே கால்லாம் இருக்கும், அந்த மாதிரியான இயரிங். இதில் பார்த்திங்கன்னா 2 ஜும்கா வந்து ஒரு பாவாடை மாதிரி இருக்கும்.
அது வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா உள்ளே வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரிலையும் பார்த்திங்கன்னா இந்த ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆடிட்டே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கெம்ப்டு ஜுவல்லரி மாதிரி இருக்கும். ஆனால் இது கெம்ப் கிடையாது. நார்மல் ஒரு க்ரீன் அண்ட் ரெட்டில் வந்து ஒரு மெரூனில் வந்து ஒரு கோல்டு இயரிங் மாதிரி, கோல்டு பிளேட்டட் இயரிங் மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஆன்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்டிக் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இயரிங். காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.